டிராக்டர்ல குடு குடு அடிச்சு போறோம். டிலானியா டிராக்டர் டிலானியா டிராக்டர்லாம் போய் கொண்டிருக்கோம். நல்ல விளைச்சல் தரணும் விளைச்சல் தந்து நல்லா வரணும் எல்லாமே. முதலாவது நெல்லுடாப்பா. அப்படிலாம் செய்ய மாட்டானே. ஓ ஹலக்கி வரான் ஏதோ அவன் தான் இந்த வெள்ளம் வெட்டி அடிச்சிட்டு மிஷின் கையால். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் ரதி. நான் மிது. நான் டிலான். இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, எங்கட வயல் நெல் வெட்டுறதுக்காண்டின் தெட்டர் ஒன்று நான் போட்டிருக்கோம். என்ன வட்டியும் போட்டிருக்கோம். ஆனால் மெஷின் வந்து கொண்டிருக்க இடையால வந்து எங்கட வயலுக்கு கிடக்குமான். இப்போ வெட்டணுங்கிற வயலை பார்த்தாலும் போக விருப்பம் இல்லைம்மான். அப்படி சொல்றேன் இருக்குமா உண்மையிலையா? என்ன சொன்னா எங்கட ஜோக்குட்டி இப்போ ஒரு 4 மாசத்துக்கு முந்தியனே உழவடி 3.5 மாசம் உழவடிச்சு 10 மாசம் 15 உழவடிச்சு நெல் அறிஞ்சவங்க. ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் நம்மளை காய்க்க விட மாட்டாங்க. அதான் ஒன்று வேணும்னு சொன்னா அறுவடை என்ன அதிகமா மிஷின் எல்லாம் வந்துட்டு நாங்கள் டிராக்டர் எல்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டு போகிறோம். ஏன்னா வீடியோவுக்கு போகிறோம். என்ன வீடியோ காலையாமா உண்மையிலே என்னென்னு சொன்னால் அந்த வேளாண்மையை தெரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு. என்ன என்னென்னு சொல்கிறேன், 3.5 மாதம் என்னக்குள்ளே ஆகஸ்ட் ஸ்டார்ட்லேருந்து வரம்போத்தி உழவடிச்சு விதைச்சி அதை இப்போ அறுவடை செய்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துக்கி. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவு அது விளைச்சல் எங்களுக்கு கிடைக்கலன்னு. ஐயோ சரியா நம்ம ஒரு அரைக்குத்தி அடித்து கிடக்கு வயல். அது அவன் சொன்னதே வயலுக்கு ஒரு கவலையாக கிடக்கு வரலண்ணே. அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த தெரியும் உங்களுக்கு, இந்த வருஷம் மழை உண்டு. அந்த மழை வந்து சரி அந்த குடலை டைமில் பெஞ்சிது. அந்த சிக்கலெல்லாம் எல்லாருக்கும் இந்த ஒரு சரியான விளைச்சலை கொடுக்கலன்னு தரவேனே. ஆனால் நெல்லு கொஞ்சம் விலையேறிக்கு போல எனக்கு அதிகமாக நெல்லு கொஞ்சம் விலையேறிக்கு அப்போ அந்த அரைக்குத்தி அடித்தாலாம் எங்களுக்கு சரியான விளைச்சல் தரல. ஏன்னா அதிகமா என்னன்னு தெரியா பாப்போம். பூமாதையானே தரணும் நமக்கு. பூமாதையான் தரணும். கடவுள் ரோக்கம் தான் இருக்கு. இந்த தேங்காய் இருக்கு பிள்ளையார் குடைக்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போவேனே. என்னடா வெட்டு மிஷின் இறங்கி தாண்டிலாம் சொல்கிறான். டிராக்டரையும் கொண்டு போகிறது கிடக்குன்னா நாங்கள் போகிறோம். டிராக்டரில் போய் எல்லாம் எடுத்தாச்சு அதிகமா எல்லாம் எடுத்தாச்சுமா. என்ன இதாமா தகுதி எங்க இருக்கு மிஷின்ல. சரி போவோம். அதுக்கு முதல் எங்கள் உள்ளங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொளி வந்து சேரும். நான் மெஷின் போட்டி கேறேன்டா மெஷின் போட்டி எப்படா நான் இப்படி சரியா கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிடுங்க. சரி கனவா வரனே நீங்க பின்னிக்கிற பாருங்க இதான் பயிருக்கு ஓடுது போறோம். சரி சனு வரலையாண்டா கோழி பிள்ளை நான் போ பாக்கு இது அங்கால குத்தி விடுங்க அந்த இதுக்குள்ள. சரி சனு வரேன். என்னடா நாங்கள் போய்கொண்டிருக்கோம் வயலுக்குள்ளே. அடிச்சு போறோம். டிலானியா டிராக்டர் டிராக்டர்லாம் போய்கொண்டிருக்கோம். மெஷின்ல இப்போ நான் வெஜிடேம் போறேன். நிறைய தினம் போயிட்டாங்க. கவனமாக பிடிச்சிக்கொள்ளணும். அதிகமாக ஒன்று விழுந்தீங்கன்னா கால் எடுப்பீங்க. என்னடி கடை வண்டி சுக்கண்டி கவாய் ஓடும். ஓ டேய் பைய போய் வர்றா வயசானாக்கள் பின்னிக்கிறார்கள். நாங்கள் சரியா ஒட்டுல இருக்கோம். என்னடா வயல்வெளி போகிறது கொஞ்சம் தூரம் தானே. நான் டிராக்டரில் போகிறேன். நாங்கள்
எங்கே வரிக்கிறப்ப நீங்கள் வட்டி வீட்டானே வரிக்கிற இப்போ யானை சிக்கலன்றிக்கையோ யானைன்ற நம்மகிட்ட வராது அப்படி இல்லையே இந்த நெல் வந்து அறுத்து போட்டால் யானை வருமே சரியா நம்ம என்னடா சரியா நெல்லுக்கு தான் யானை வர கூட ஓ நீங்கள் நம்மள கடைசியாக வட்டுறீங்க அப்படியா வயலுக்கோ விருப்பம் இல்லை போகிறோம் அதுக்கு என்ன செய்கிற மலையாள எல்லாம் இருக்குன்னு தானே தானே பிரச்சனை எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான் நான் என்ன யோசிச்சு வைக்கிறேன் பெண்ணுக்கு எல்லாரும் வட்டி எடுத்தாங்க நம்ம விலகல இதுக்கு பிறகு தானே இந்த புதுரு பொங்குறேனே இதுக்கு அப்புறம் புது செய்கிறேனே புது கடை புது நெல் எடுத்து அது மாட்டமாக தான் கிடக்குது அது நம்மளோட ரோட்டு தெரியும் தானே ரோட்டை கொஞ்சம் காட்ட மக்களுக்கு எப்படி கேட்டாலும் மக்களே பாருங்க ரோட்டுகளை இதாங்கட ரோட்டு போகல அண்ணே படங்கள் அங்கே எடுத்தா ஜனதையோ உங்களோட அம்மங்க ஓட்டித்தாங்களா ஜோ ஐயோ ஜோமா ஐயோ உங்களோட அம்மாமாங்களோ அகில மட்டும் இல்லையா இப்போ என்ன போகுது ஏக்கருக்கு அவரே வர சொல்றா அவர் அங்கே நிற்காரையோ வருவார் நாய்க்கு வருவார் வரட்டும் இப்படி போகிறது ஒரு புது விதமான அனுபவம் எப்படி இருக்கு அதிகமா அதிகமா இந்த அனுபவம் எப்படி இருக்கு அருமையாக இருக்குண்ணே என்னடா இப்போ நாங்கள் வயலுக்குள்ளே வந்துட்டோம் சரி இப்போ என்னடா நாங்கள் வயலுக்குள்ளே வந்துட்டோம் வேணா அதிகமா வயலுக்குள்ளே வந்தாச்சு அங்கால வெட்டுப்படுது மிஷின் ஒன்றுண்ணே என்னடா நாங்கள் இப்போ தேங்காயெல்லாம் உடைச்சி தான் அதாவது எந்த செயலை தொடங்கும் முன்னும் கடவுளை நினச்சி தான் தொடங்கணுமான்னு சொல்லுவாங்கண்ணே சைட்டா இங்கே வாங்க அதிகமா விளக்க பார்த்து வாங்க இதை வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் நல்ல விளக்கு தரணும் மேனே ஆமாம் என்ன கடவுள் தரணும் நமக்கு அதுதான் பூவில் நம்ம கும்பிட்றேன் எங்கே பின்னுமா அதிகமா கிழக்கு பக்கம் தானே சூரியன் என்ன ஆமாம் தருமா டக்குனு வாங்க கொஞ்சம் பிடிங்க சொல்கிறேண்ணா அது தேங்காய் கொஞ்சம் கீழே வந்து பிடிங்க ஏமா வச்சுக்கொடுங்க அப்படி வச்சுக்கொடுங்க வரேன் சரி கூட்டாது ஏற்றணும் இதாங்கட போது வரவை சரியா தகதி வைக்கிறான் இது இந்த ஐயா தாங்கட பயிர் பார்க்குறவர் வாங்க பாண்டி போட்டா சித்த பாண்டி போடண்டி சரி வாங்க வாங்க என்னண்டா இந்த பூவை வச்சு ரதியம்மா ஆமாம் கும்பிடுங்களா தேங்காயோட ஏன் இந்த கைப்பில் கொடுத்துடணும் ஓ அப்படியே கும்பிடுவா தேங்காயில் அமைக்கிற கைப்பிடம் கட்டுறதை வைங்க கொளுத்துங்க
போன வயல் நல்ல விளைச்சல் தரணும் வேணே விளைச்சல் தந்து நல்லா வரணும் வெள்ளாமை சரியா சரியா ரதியம்மா நானும் இன்றைக்கு தான் தாக்கத்தி எடுத்து வெட்ட போகிறேன் என்ன ரதியம்மா நீங்கள் அள்ளி போடுங்க ஹெரா 2 நான் வெட்டுறேண்ணா சனோ எப்படி வெட்டுறேண்ணா வெள்ளாமே சனோ வெட்டுறேண்ணா நான் யோ இதெல்லாம் அழுங்களா இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கைவெட்டு இல்லை நீ முதலே கைவெட்டு அப்படின்னு சொன்னால் இந்த அருகில் வைக்கிற வெள்ளாமெல்லாம் வைக்க மாட்டாங்க இப்போ என்னென்னு சொன்னால் இந்த இயந்திரங்கள் வெள்ளாம் வெட்டு மிஷினில் வெட்டுறாள் அவன் சைட்டுக்கு வர மாட்டான் அவன்கிட்ட சோதுக்காக வேண்டிய என்ன செய்வான்டா அவன் நடுவால் வெட்டிட்டு போயிடுவான் அதுக்காண்டி நம்ம இதில் வெட்டு நெல்லை விடக்கூடாது ஏன்னே இதில் பட்ட நெல்லையாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணிடாப்பா அள்ளி போடாண்டன் அதான் இன்னும் அறத்தை அள்ளி போட்டான் ஓடி வரேன் படுத்த போடியா அவன் என்னடா ஆள் சிங்களம் ஓகே 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 கொஞ்சம் வேகப்படுத்துட்டான் மண்காரான்ல ஏஞ்சோ ஆள் சிங்களம் போல டிரைவர் சிங்களம் போல ஆளேனே இதை போட்டுனது நேற்று விழுந்ததுக்கு வெட்டிக்கலண்ணே கடை யார் வெட்டுனீங்கண்ணா கவனமா இங்கெல்லாம் சிங்களம் அண்ணன் கடுவோட்டம் ஓடுறான் நம்மளை கொண்டு விட்றாங்களா ஐயா சரி அண்ணன் ஐயே ஓகேயா என்ன சிக்கலண்டா அண்ணன் சிங்களமாம் ஆள் நம்மளை ஏற்றுறாருல மீனில் போகிற போக பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ இதுண்டப்பா யோ ஆளை நம்பி நிற்கலடா பட் நான் இதை பிடிங்க அதை பட்டுட்டான் என்னண்டா பட்டுடாமா அங்கே பட்டி கொடுக்கணும் ஏனாயோ அங்கே வட்டி கொடுக்குற இறங்குற வழியே எதால வெட்டுரு அந்த வழியாக இறங்கண்ணே அடுத்த வெட்டலாமா இறக்கணும் ஹேனோ நம்ம வழி எடுத்து கொடுத்தா தான் வருவான் பா முள்ளுரா பை நிரம்பித்தோலண்ணே ஷானோ மக்கள் நிரம்பித்தோலண்ணே முதலாவது நெல்லுடாப்பா ஒரு பக்கம் நிரம்பித்தோலண்ணே இல்லை அரைவாசியில் ஒன்று ஓட்டுறாங்களோ
தானேடா இப்போ பாருங்க எல்லாம் எவ்வளோ சிஸ்டம் மாறுதுன்றாப்பா எப்படிலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் வெள்ளக்காரங்க ஆனால் அந்த கையால் அடிக்க இதால் அடிக்க நிறைய வித்தியாசம் வைக்கணும் இதில் வந்து பாரு எவ்வளோ சிதற வருது நீங்கள் பாரு இந்த பார்த்தீங்கன்னா மக்களே மிஷினில் வெட்டினையில் பாருங்க குப்பை கூட முழுதும் பாருங்க இதே இது கையால் வெட்டி அந்த சூடு அடிச்சு எடுக்கிறதுல ஒன்றுமே வராது இது எத்தனை வேலை இதை அறுத்து இதை கொண்டாங்க காய வச்சு இதை தூத்தி அதால் எதால் போகிறது வட்டி கொடுக்கணுமோ சிங்களம் பாரு தமிழால் சொல்கிறதுக்குன்னு தெரியாடாப்பா நான் விளக்கம் அண்ணன் இதால் வாங்களா ஆள் 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 சிங்களம் தமிழ் தெரியா என்னடா எங்கடா ஐயாவே சொல்கிறாரு எனக்கு ஒரு 3 வர இடக்கு வட்டி தரையாண்டி அவன் வெட்டணுமே அவனுக்கு தமிழ் தெரியாதானே ஓ வட்டியா என்னன்றா போய் விட்ரு மிஷிமன் வழியிலே அங்காலே யோ யோ ஏதாலும் இறக்குற ஃபுல்லாக வரம்பேர் மகளி அண்ணன் இதெல்லாம் வரணும் போல வெட்டில வரம்பு உயரண்டாப்பா ஆளுக்கு தமிழ் தெரியா அண்ணன் வரம்பு உயர மாதிரிக்கு ஆக்கல்ற வயலில் தான் அது இது வட்டி கொடுக்கியா சரிக்கியா இடையில வயல்காரன் வந்து நம்மளோட குளிர் வரியலை நிறைய சிக்கல் கிடைக்குடாப்பா ஆனால் மேலால் சுற்றி வந்தீங்க ஏன்னா வேணும் இது மற்றவங்களோட வயல் பாவம் தானே அவங்களும் வயல்காரங்க நம்மளோட ஹேண்ட் ஓடிக்க போகிறாங்க கடையில் வருமா வரியா அது பட்டி மிஷின் தானே ஓ சனோ இதெல்லாம் இறக்கணும் உங்களை மிஷின் இல்லைப்பா கண்ணால் இப்போ வம்படி கேளடா ஏனு செக் எவ்வளோ ஹாலண்ட் ஆகலாம் செஞ்சு ஆ அவரை கதைக்கிறது ஏலாயடா ஆ அப்பாடா அம்மா அடே
விளைக்குது சரியான மாதிரி எனக்கு. ஆ ஓ அண்ணா ஒன்றுக்கு நல்லண்டா. இப்போ சூடு அடிக்கும். இப்போ முதல்ல வந்து சூடு அடிக்கிறது, அதுக்கு வெட்டுறதுக்கு 2 நாள் பிடிக்கும். சரியா, வெட்டுறதுக்கு 2 நாள் பிடிக்கும். திருப்பி வெட்டி முடிய நேரம் சூடு கட்டுவாங்கண்ணே. அது வெட்டி முடிய கட்டணும் வைக்கலாம் சேர்த்து. அதை கட்டி திருப்பி சூடு ஓடிச்சு திருப்பி கையால் அடித்து வரணும் எவ்வளோ நாள் பிடிக்கும். ஆனால் இது பாருங்களேன், ஒன்றுக்கு ஈஸி தான். ஆனால் வேலை நீட்டு இல்லை. என்னடா மிஷின் வந்தால் அந்த சைட் பூரில் நாங்கள் செய்கிற வேலையை கிடைக்கு. இப்போ அவனு எப்படின்னு சொன்னால் இதால் வரமாட்டானு. இங்கே இருங்க, இந்த ஒருத்தால் வெட்டிட்டு போகிறானு. இதுக்குள்ளே இது நம்ம ஓட்டணும். அதிகமாக வெட்டி விடுவா பாவம். வாங்க போ. ஓ விளைக்குறாப்பா எனக்கு கடவுள். ஆ இங்கே வர ஷானுவை மெஷின் பட்டு ஒன்று சொல்கிறாங்கடா. அவ்வளோ நில்றா எஞ்சாரு அப்போய். ஆ உண்டாப்பா சே எவ்வளோ ஓ அது கிடக்குனடா. 3 பிறக்கணும். அப்புறம் இப்போ தான் போகணும். மக்களே பாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு சிந்தி வெள்ளாமே விதைச்சி அதை சரியாக அறுவடை செஞ்சு கொண்டு போய் சேர்க்கலாம். கிடக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கண்டு. எவ்வளோவுக்கு தப்பணுமே. யானைக்கு தப்பி, மனுஷனுக்கு தப்பி, மிஷினுக்கு தப்பி. அதிகமா இந்த மிஷின் பட்டுறானே நீட்டில் ஆக்கள் பட்டு நீட்டில் ஆள்றேன். அவருக்கு தமிழும் தெரியா. இந்த எண்ணெய் அடிச்சேனே எவ்வளோ காடுங்க பாருங்க. என்ன செய்கிறேன் நமக்கு அடுத்த நேரம் பார்ப்போம். இங்கே வந்து காட்டு சாணு கொஞ்சம் எப்படி 60 அடிச்சுக்கண்டு. ஓமாடா சரியான கவலையாக கிடக்குண்ணே. எவ்வளோ எண்ணெய் ஃபயலாம் செலவழிச்சும் சரியான விளைச்சி தர்றேன். ஆள் சிங்களண்டாப்பா. அவரு சொல்கிறாரு, தம்பி எனக்கு கதையை கிளஞ்சோ எனக்கு 3 வரவாடக்கு வெட்டி வெட்டுவேன். அவங்க கேட்கா என்ன ஹவுதா இருக்கான். நான் சொன்னேன் அவனுக்கு சிங்களம் தெரியாண்டு, தமிழ் தெரியாண்டு. இதுண்ணே ஓ அடிக்கணும். இது 1 ஏக்கரா? அது 3/4 ஏக்கர். 2 1 ஏக்கரண்ணே. ஒரே ஏக்கரா. அப்படியே ஓடிச்சு பேரம் பார்க்க போகிறேன். ஒரு பேரம் பார்க்க போகிறீங்களா? 2 ஆக்க போகிறேன். 2 ஆக்கினா சரி. இது பெரிய வரவே தானே. இதில் நெல் இருக்குண்ணே. எனக்கு கண்ணடைக்கிற வயல் பம்படி விட்டுக்க பத்தையும் எனக்கு 7 விலைக்கு 200 அடிக்கிறாப்பா. கண்ணுக்கு 200 அடிக்கும். கவனம் அண்ணே. அரைக்கொதி பறக்குது. என்னைய மாட்டா இந்த அரைக்கொதி வந்து ஆறு ஆரியோ சித்தப்பா சித்தப்பா அண்ணா வெட்டுறாருண்ணே. இந்தா இதுக்குள்ளே இருக்கிற அரைக்கொதியனையும் பக்கத்து வயலுக்கு போவேனே. அங்கே இருக்கிற டிலானியா கடானே. அந்த சரி டிலானியா கடை அவனை வெட்டலையாம்மா? வெட்டுறானே அவனை வெட்டுவானே. இப்போ வெட்டுவானே நான். அவர் பாவம் தாகதி அங்கே வெட்டுவானே. வாங்க எப்படி நம்பி நிற்கலடாப்பா. சரி மாட்டு அடுக்கு நீ பரவாயில்லண்ணே. இறங்கட்டா. ஓமா இறங்கு. இந்த இதை ஓட்டையா எனக்கு வெட்ட தெரியாதோ. என்ன வெட்டி படாகிறோம். நான் முதல் வெட்டினான். உண்மையிலே எனக்கும் வெள்ளாம எடுத்தியா தெரியுமா? உண்மையா அதிகமா என்ன கவலையாக கிடக்கு. பாருங்களேன், விவசாயிரமான பிறந்தும் நம்மளோட ஜென்ரேஷன்லேருந்து வெட்டெல்லாம் இல்லாமல் போயிது. பாருங்களேன், சரியான கவலையாக கிடக்குடாப்பா. முதல்ல எங்களோட அப்பாக்கெல்லாம் என்ன வாங்க வெள்ளாமட்ட போவாங்க சிங்கள ஏரியாவுக்கு. என்ன புலனர் வைக்கலாம் போயிட்டு வரக்கூட அந்த பிஸ்கேர் பட்டிக்கு தானே, அதான் வாங்கிட்டு வரடாப்பா. மிஷின் கொஞ்சம் கொஞ்சம் என்ன வெள்ளாமா? இது வெள்ளம் உண்டா? அது சின்ன வெள்ளையா? அதுதான்
நான் வெட்டுறேன், நீங்கள் சரியான தூக்கி கொண்டு போடுங்களா. அவன் சரியா வெட்டுறான் இல்லைண்ணே, ஓரத்துக்கு வரான் போகிறான் அப்படியே. ஓரத்தில் கணக்கு கொடுத்து போகிறாரு ஆள். இங்கே வர அப்போ எவ்வளோடா பழகு யோ டக்குன்னு வாரம் அள்ளி இறங்களா அதை யோ அள்ளிப்படி சைட்டாகு சைட்டாங்க அந்த வார சேப்பே சரியில்லை. சைட்டாங்க இங்கே வந்துடும். ஜோ சைட்டாங்க அது வர முடியாது. எப்படி வெட்டுதானே கடை அப்போ அஞ்சாது வேறு வேணும் வேறுதா பா. ஓ இப்போ அடிக்க போறீங்களா? ஏ புல்லு வேணே. ஆனால் ஜோ வெட்டி முடிய எவ்வளோ காஜி சொல்லி கொடுக்கணும். இப்படி தானே வெட்டுறேன்ட்டு ஏக்கருக்கு 12,000 ரூபா எடுக்கிற மக்களே. ஆனால் பாருங்கள் வேலை நீட்டு இல்லை. அப்படியே நெல்லை விட்டுத்து போகிறேன்டா அப்புறம் என்ன தெரியும் 12,000 ரூபா எடுக்காரு. நான் முதல் என்ன இரண்டா சின்ன வயசில் நம்முடைய சரமண்ணனோட அந்த நேரில் தெரியுண்டா எனக்கு இப்போ இந்த கனகாலமாக விட்டது அந்த வேலையில் இல்லைன்னடா அதெல்லாம் மறந்து போய்தேன். நான் அருகெல்லாம் கொத்துவேன் விளங்கல்ல வட்டி கட்டலாம் தூக்கியல்லே. இப்போ எங்கே அந்த இதெல்லாம் இப்போ ஏலான்றதை விட இப்போ செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் இல்லைடாப்பா. இப்போதைய பொடியமாக இருக்குன்னு தெரியாது. ஓ மெஷின் வந்து தானே ஜோ ஓடி நம்பி நிற்கலாம் பின்னுக்கு. என்னண்டு என்னண்டு அணிஞ்ச 2 வீடு ஏன் அதுதான் வெள்ளாமல் நானும் அப்போ பெஸ்ட்டுக்கு அப்படி தான் சொன்னேன். என்ன நான் அது என்னென்னு சொல்கிறேன். வெள்ளாமை நம்ம ஒரு காலம் இட போடையலாம். சில வெள்ளாமை கிடக்கும் சாதியான அடிச்சு விட்டுமே என்ன. ஆனால் செலவுக்கு மேலே அப்படியா நட்டமா இல்லை லாபமா? 50 கிட்ட செலவு அதுக்குரியுமா விளைச்சல் வரலண்ணே. என்னண்டு போட்ட முதல்ல தான் எடுக்கலாம். லாபம் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். எடுங்க அப்படி போ கூட பின்னுக்கு இருந்தவங்க கூட இல்லை முதல் அந்த பின் பறவை தங்கச்சாளுண்ணே. தெரிஞ்சல வாங்க அவன் பாரான் சரியில்லை வாங்க. கையில் ஊற்ற போகுது நண்டு கையில் ஊற்ற போகுது. அப்பா ஜோ மீன் கிடக்கு ஜோ இங்கே மீன் கிடக்குதுக்குள்ளே. போல நெல்லு வாரி குறைவு
சின்ன வெள்ளையண்டா ஒண்டண்டா வாரி கூட வாரி கூட அது நெண்டு கூட நெல்லு கூட சின்ன வெள்ளை ஆனால் புல்லு இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி கடவுள் அந்த பூமாலை அந்த தானே நம்ம நினைக்கிறாப்புல ஒன்று நடக்காதானே மேலே ஒரு கதை ஒன்று படித்தேன் நான் ஜோ மேலே வாங்க இப்போ பார வரத பார்த்தா சரியில்லை இங்கே வாங்க இங்கே வாங்க போட்டி வந்துடாங்க என்னம்மா வெட்டி முடிகிற கட்டது வருதுண்ணே எப்படிண்ணே ஒரு ஏக்கர் வெள்ளாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்றான்டா ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி தான் வேணடா என்ன உழப்படாது அதுதான் என்னடாப்பா அரை மணி தேடுறதுக்கு 12,000 ரூபா டவுல் காக்கு என்ன ஹாஜிரா பை இந்த எப்படி நான் பண்ணுறேன் எப்படி அப்படிதான் ஓ தண்ணி நிற்குமா நல்ல மழை உணவு அடிச்சுட்டா சும்மா அந்த மாதிரி இருக்கும் ரொட்டை அடிக்கணும் இப்போ ஓ ரொட்டை அடிக்கணும் ஓ இங்கே ஒரு தம்பி இருக்காரு ரொட்டை அடிக்கிறான் உங்க ஒரு ஆள் இருக்க சாந்தன் சேத்துல காலை வச்சுனா சோத்துல காலை வைக்கணும் அப்படியா ஆமா என்ன அங்கே பாருங்க ஆறு வாராண்டு கொஞ்சம் காடு நிலானி வார டைம் பாருங்க கையை காட்டி வர இது அடுத்த தேர்தலுக்கு நிற்க போறாரு ஐயா கையை காட்டி வர வரத பார்த்தா என்ன கையில் காய்ச்சிட்டே வரான் ஏதோ வாங்கி தரோம் சாப்பிட்றது நமக்கு அவள் அப்படிலாம் செய்ய மாட்டானே ஓ களைச்சி வரான் ஏதோ நான் அவன் தான் இந்த வெள்ளம் வெட்டி அடிச்சிடுவேன் மிஷின் கையால் ஆ டிரைவர் அவரா எங்கடா வர நீ வெட்டியாச்சா வெட்டிப்பட போது இப்போ முடிய கொட்டி கொட்டி மிஷினை கொண்டு வரணும் கொண்டு வரியா ஓ இந்த இவன் என்னடா விடுறான் இவன் என்னடா அருவில் அப்படி வச்சுட்டு போறான் கதைக்கே சிங்கடா சிங்கள கலைக்கிற கொஞ்சம் சிக்கல் எனக்கு தெரியும் சிங்கள நான் நிற்கல இவ்வளவு எனக்கு கொஞ்சம் விளங்கிது எனக்கு சிங்களம் தெரிஞ்ச சரியா படத்தை கொஞ்சம் நப்பிதா இல்லாடி நடுவில் வச்சு படுந்த மொட்டை அடிக்க அடிச்சுப்பான் எனக்கு தமிழே தெரியா சிங்கள அதுக்குள்ள குருவிரிக்கிறா அந்த அம்மோ அப்போ சரி இதே விளக்கம் பேரு நம்மள ஆள்கிட்ட ஹாயிட்டு ஒரு பாருங்களா இது ஹாய் ஹாயாடு ஆல்ரெடி வேண்டாம் அதிகமாக விளைச்சல் இல்லைன்னு சொன்னாங்க அங்கே பொட்டியை பாருங்க ஃபுல்லாக விளைச்சல் தான் எங்கே ஒரு இல்லாமல் வா வா
உங்களை வெட்ட தான் வேணும் இதுக்குள்ளே வந்து தெரிஞ்சு வரியானே கூவானுட்டு போனதா மீது பார்க்கட்டான் செத்து போயிருப்பாமாம் காணல அது போயிருக்கும் போலடா என்ன குதிரை எடுத்தியாடா நான் குதிரை எப்படா நான் இந்த வெள்ளாவட்ட எடுத்த முடியும் நெல்லத்தை போனா குதிரை அதுன்ற எங்கடா ஓகே அந்த அப்போ ஓடிச்சிக்கல நான் அவருக்கு வட்டி பார்க்கயா நான் பட்டுவேன் லைசன்ஸ் நம்மகிட்ட இஞ்சலோட அதிகமாக வாங்கல விளைச்சல் இல்லைண்டு நெல்லு தானே வெட்டுறாங்க விளைச்சல் தானே அது விளைச்சல் பூமாதை அப்புறம் விளைச்சல் இல்லைன்னா பாருங்க அதிகமான மனசுக்கு ஏற்ற கிடைச்சி அது கொட்டி போட பாருங்களேன் அந்த கொட்டி கிடக்குற அது கொட்டி போயிட்டாமா கொட்டி போடுவோம் நல்லா கொட்டி போட முன்ன யோசிச்சாங்க அடிக்குமா என்ன அடிக்கண்டாப்பா நெல்லு பரவாயில்ல அவங்க வெள்ளாமே நல்லா இருக்கு ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கேன் இப்போ டேய் கையில் காசு இருக்கடா காசு இப்போ கொடுக்குறா புறானே நெல் வித்து வந்துடுவோண்ணே இப்போ எங்கடா காசு ஓய் நிரம்பித்துடா கத்துக்கிறா டேய் நிரம்பித்து ஒரு வட்டியும் கொஞ்சம் அடிக்க மாட்டேன் நான் சொன்னேன் இந்த வயலுக்குள்ள ஒரு பொட்டி நிரம்பி கொஞ்சம் அடிக்க மாட்டேன் அதே மாதிரி தான் அடிக்க போகுது இந்த டிடி சத்தம் கேட்குது நிரம்பினாலும் சத்தம் கேட்குண்டாப்பா வரது சொட்டுனே அதை ஒட்டிக்கலாம் அது இருக்கட்டும் நம்ம கையால் வெட்டுவோம் அது இருக்கட்டும் இல்லை வெட்டணும் ஏஞ்சோ வட்டி நம்ம அடிக்கணும் அதுக்குள்ளாரி போடணும் அது இருக்கட்டுமே ஜோ ஏக்கா அது ஏன் விட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம விட்டுட்டு போகிறோம் அதுதானே அது இருந்தா இன்னொரு அக்காவுக்கு ஒரு 2 மணிக்கு நெண்டை கொடுத்து போட்டு போகிறேன் குதிரையா அதுதானே நான் சும்மா சொல்லி பார்த்தேன் நான் எங்கே இந்த கடை ஓடி ஜோடியாங்க குருவி ஓடி அங்கார டேய் அங்கார ஓடுது இந்த அடுத்துடா இந்த எனக்கு பிடிக்காம வரல ஆளு அப்பா எங்கடானு பாத்தியா கண்டியா சனோ எங்கடா ஓடிட்டான் லடே ஓடித்துறாது வட்டி முடிஞ்சுனே அங்கே பாருங்க எங்க தாக்கத்தி அடே எங்கடா தாக்கத்தி நான் போட்டு தோணுலடா
எல்லாம் மைக் 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 அதிகமாக விளைச்சல் இல்லைன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க மக்கள் எவ்வளோ நெல்லுண்டு. அதிகமாக 150 மூட வரும். எப்படி விளைச்சல் தரம்ண்ணே? ஆ ஓ கொஞ்சம் இதுதானே அதிகமாக பாருங்கள் நெல் வந்து சந்தது எவ்வளோ. எதுலடா டேய் சிங்களம் தெரியாடா? டேய் சிங்களம் தெரியாடா? லொக்கு உடஞ்சிக்கிறான்டா. லொக்கு உடஞ்சிக்கிறான்டா. ஓ யூடியூப் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ப்ளாக்ஸ். வாய்ஸ் ஆஃப் அனுஷன். ஓ தன்னோ வட்ட தன்னத்து நம்ம யூடியூப் சேனலில் கேட்காங்க. வெள்ளா வட்ட விடாட்டின்னு சொல்லிவிடுவாங்க. அவர் பார்க்க போகிறாங்க எங்களை யூடியூப் பார்க்குற மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? அப்போ தான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனை உடனே கூட காலடியில் வந்து ஏறாடியும் ஃபோனில் வந்து ஏறும். டேட்டா ஓவராயுது அப்படி தானே? ஓகே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே 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 சொந்த போ வெட்டுறானே நம்மள மட்டும் தான் கிடக்கு தனியா உண்டு அங்க. இவங்கட வெட்டுக்கறாண்ட இவங்கட வெள்ளாம வெட்டுக்கறாண்ட ஐயா. அண்ணன் சிங்களம் தெரியா? நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச கொஞ்சம் பரவாயில்ல. நமக்கும் தெரியாடி சரியா கஷ்டப்படி மஞ்சளானி. சிங்களம் தெரியும். சிங்களம் தெரியும் எனக்கு. நல்ல புடுவாங்க அப்படிதான் கண்ட புடுவாண்டா. கண்ட புடுவாண்டே சாப்பிடு கண்ட. இப்போ என்னண்டா தம்பியாக்கள் வெசம்பாட்டியில் வாங்கம்மான். இந்த பக்கத்துலேனே நான் அப்படி நடந்து போமான். இது ஃபுல்லாக லோட் ஆகிட்டானே பாவம் அவ இருக்க மாட்டாவு. நாங்கள் நாளை பிடிச்சி திரிப்போம். அதிகமாக இருக்க மாட்டாவு. அதிகமா 2 செருப்பும் கிடக்கு அவ்வளோது ரோட்டில் எடுத்து போகிறீங்களா? 2 செருப்பும் கிடக்கு. 2 செருப்பையும் கொஞ்சம் போட்டு போகிறீங்களா? 2 செருப்பையும் போட்டு போகிறீங்களா? சனோ எப்படி நீங்கான டிரைவர்? பட்டையை விரட்டி விரட்டி விட்டுறாரு. உங்களை நம்பி தான் ஏறிக்கணும். பட்டாரா பெருமதியை பாருங்க. அவ்வளோதான். எடுக்கணும் நீங்க இறங்குங்க. கேட்டு சொல்லுங்க. ஏற்று தானே நீங்க விழுந்துருவீங்க. ரோட்டுக்கு எப்படி வருங்களா?
கணக்கு கொஞ்சமாக நெல் இல்லையா நான் இங்கே பாருங்க பொட்டிக்குள்ள நெல் தான் என்னடா நாங்கள் பைக்கில் வந்து வேணும் அப்படி கொண்டு வரோம் அடே ரிவர்ஸ்லேயே வர நேர்லேயே வரேன் ரிவர்ஸ்லானே வரேன் இங்கே தாக்கதியை மேலாண்டா போட்டியா வரி அதிகமாங்கடா ஜோங்கடா அதெல்லாம் வராவு ஏதா சனே வந்தாவா ஆ ஓகே 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 போனமாடியா हाँ बढ़िया ड्राइवर भयंकर ड्राइवर कौन चल रहा हो हम भी कोई हाँ ओके ओके अड़ी अरे मरडम 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 अड़ी 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 यो है तन मेरा అవునమ్మా പടങ്ങ് വിരിക്കാൻ ഹോട്ടലാടാ പടങ്ങ് വിരിക്കാൻ ഹോട്ടലാടാ ഒരു പടം കൂടെ കാണുന്നേടാ ഓ கூட வேலைஞ்சி கடம்பேல் ஏன்னா ஜனோ மக்கடை வட்டி அருகு புல் வட்டி எல்லாம் செஞ்சதுக்கு 2 மணி நேரம் நான் தந்தா தஞ்சேரி अरे और सोंगल परी है 3 रूपये परी कौन है हाँ और सोंगल बड़ी नागन पे बड़ी विरिप मुड़गन ओ और सोंगल परेला नहीं अब 3 दिन परीपम ओ சரியா ஓகே ஓ சரியா நீ அடி ஒரு சொங்கல் பரியா சரி என்ன படுமா படுமா கொஞ்சம் பைய போய் எடுத்துடா சரியா பொட்டி ஃபுல்லாக போகுது இல்லைடா போமா அடே அடே ஆறுற வட்டி உங்களடா ஆறுறது சரியா நிக்கட்டும் போலே ஓ நிக்கட்டுமா ஓகே அடி ஓ ஏ நான் வைத்து பிடிங்க ஓ என்னடா அது கரண்டுடா அடிக்குமேடா எனக்கு பயமாக கிடக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு இங்கே நான் சரிக்கு நேரி டேய் கரண்டா அது நானே நீ உயர்த்து நான் வம்படியில் சரிக்கண்டா அடே கரண்டா இங்கே நான் சொல்கிறேன் கடன் நீ கொஞ்சம் வைத்து சொல்கிறேன் இங்கே பாரு அது சிக்கல்றா அங்கே இங்கே நிறைய வேலை கிடக்கு கரண்ட் லைன் போட்டோ வாங்கிக்காது என்னைக்கு என்ன பிடிச்சிடா கரண்ட் அடிச்சா என்னடா கரண்ட் டேய் நான் அதுக்கு வம்படியோட நிற்கேன் ஆ கரண்ட் அடித்தா வம்படியில் அடிச்சுக்கிறதுக்கு அங்கே வாடா பயமாக கிடக்கு எனக்கு கரண்ட் அடிச்சுனா வேண்டாம் உண்மையா அங்கே வா சோட்டு தான் இருக்கீங்க சரியா என்னடா 2 தட்டி தூக்கி இதார ஆள்ற இதே ஆளாட்டே இதே ஆளாட்டே இதை கலண்டாவே வந்துடும் யோசிக்காங்க
கொஞ்சம் இப்பலையா கொஞ்சம் இருக்கிறோம் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுறோம் சரி ஓகே அப்படியே தட்டிடுவோம் எப்படிங்களா எப்படிங்க அதான் மாதமா அண்ணா இவனுக்கு எப்படி ஃபுல்லானா போட்டு அடிக்க யோ இவனுக்கு ஃபுல்லானா பாருங்க யோ எப்படி அடிக்கணும் அப்படி கனோ அது பொட்டியன்ட்டு அப்படித்தானே இருக்கு பொட்டியன்ட்டு அப்படி இருக்கும் ஆனால் எப்படி இருக்குன்னு தான் எனக்கு சரியா அந்த மாதிரியா சொன்னானே அது எப்படி அந்த கீழே ஒட்டி போடும் மாதிரி அண்ணாக்கு என்ன இருக்கு ரொம்ப வரான்டா என்ன தெரியா இவன் செய்வான் வேலை இப்போ வாத்தியரண்டாம் மகன் எங்களோட பயன் நெல் வெட்டி கொண்டு முடிகிற தருணத்துக்கு வந்துட்டுமான் வெட்டி முடிஞ்சு அனிசன் எங்களோட மகன் சொன்னா அம்மா நீங்கள் உங்களுக்கு 2-3 எனக்கு அதோட செத்துத்தேன் நான் ஆனால் செத்துத்தன் பிறகு கொஞ்சம் இதால் சாமிக்கெல்லாம் நேர்ந்து வச்சு கொஞ்சம் உயிர் வந்தது அப்போ அனிசோட சொன்னன் மகன் நீங்கள் 2-3 சொல்கிறீள் ஆனால் ஒரு 15 மூடு என்றாலும் அடிக்க சொல்லியிருக்கேன் கத்தி சொல்லணும் என்னம்மா அது ஆனால் உண்மைக்குஞ்சோ ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 25-30 விட குறைஞ்சது உங்களுக்கு அப்படித்தானே முதல்ல இருந்து என்ன நான் அந்த விளைச்சி தரல வரகத்தி மழையால் எங்களுக்கு நஷ்டம் அடிச்சு விட்டது என்ன ராட்ட கேட்போம் நஷ்டம் அடுத்து தருவாங்க இடப்பத்துக்கு பார்ப்போம் இடப்பத்துக்கு மாறிப்போம் என்ன சரி அது இந்த தரம் ஆறுட்ட கேட்போம் எல்லாருக்கும் கொஞ்சம் விளைச்சி சோப்பு தான் அந்த வெள்ளாம என்னன்னு சொல்றேன் மழை பிரச்சனை உடனே டைம்ல மழை பெஞ்சது என்ன சொன்னா தேவையான நேரத்தில் மழை பெய்யல தேவையான நேரம் அரைக்கொத்தி அடிச்சு இப்போ எப்படின்னு சொன்னா வெள்ளாம பயிராகிற டைம்ல அந்த பசில டைம்ல என்ன டைம்னா மழை கட்டாயம் இது வந்து என்னன்னு சொன்னா சரியா அந்த குடலையாற டைம் விளையிற டைம்ல மகன் ஒரு ஏக்கருக்கு 25 மூடு அடிக்கும் 10 மூடு லோஸ்ட் ஆயிடுச்சு இது 12 மூடு அப்படிதான் வருஞ்சோ அப்படிதான் வரும் அது என்ன செய்யற மற்றது வெள்ளாம விழுந்து தானே வெள்ளாம கீழே நிறைய பேர் வெள்ளாம விழுந்துறேன் நான் பார்த்தேன் நான் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிட்டு நெல்லை கட்டி வைக்கவும் பயமா இருக்கே வீட்டுக்குள்ள உண்மையிலே இந்த வெள்ளம் வெட்டி வர பிரச்சனை இப்போ வெட்டி வந்தது பிரச்சனை இல்லை இதை பாதுகாக்கிறான்ட்டு இருக்கிற போராட்டம் எங்களுக்குன்னு ஜானையில இருந்து பார்த்து தச்சரியும் அதை வந்துடும் பாருங்க வெட்டி வயலை சில வலிச்சு அந்த காய்ச்சல் வலிச்சு நீ காவலுக்கு கிடந்து நைட்டில் வயலை பார்க்காத அதை எடுத்து நீ அறுத்து அதை அறுவடை செஞ்சு வீட்டை கொண்டு நிம்மதியாக வைக்கிறதுக்கும் எல்லாம் என்ன ஜோ சரி நம்ம நீங்களும் இப்போ கூட அளவு வைக்கல ஜோ விற்கத்தம்பா கொண்டீங்க என்ன சொல்றீங்கண்ணே என்னென்ன மக்களுமே எங்களுக்கு சேமிச்சு வைக்கிற அளவுக்கு ஏல எங்களாலுமே ஜானை கொடுக்கணும் கட்டப்படல யானை வந்துருவீங்க அதில் விற்று தானே அங்கே அந்த உழவு காசு அறுவடை காய்லாம் கொடுப்போங்கண்ணே என்ன செய்யற கொஞ்சம் கவலாம் ஆனால் சரியான புல்லு ஜோ இந்த தரம் கூட வரலாம் வழுக்கல் புல்லுலாம் கூட சரியான மாதிரி அப்படிதான் தூத்தி கீதி எடுத்து காய வைக்கணும் எல்லாரும் காலை எங்கட விவசாய முகம் கட்டுது வெள்ளாம முகம் கட்டுது ரெண்டா கொஞ்சம் செஞ்சளிப்பில்லாம் போயிட்டு அரகோத்திர வேகம் அரகோத்தி அது டக்குன்னு அடிச்சு போகணும் இப்போ இவங்களோட வெட்டினே தானே இப்போ உங்களோட வயலுக்கு நாளும் பிறந்தீங்க நாங்கள் நாளைக்கு வெட்டிடுங்க டக்குன்னு அது அந்தாலும் பாவிக்காம அந்த அரகோத்தி அடிக்க முடியும்னா பதறாயிரும் நெல் அப்படி பதறாயிரும் கூட கிடக்கப்பட்டு அப்போ காலையில் அடிலான்ட்டு சொன்னேன் நான் எனக்கு வயலுக்கு விருப்பம் இல்லை மகன் அப்போ நீ நான் சொல்கிறத போக போகிறேன் பக்கத்தில் சாப்பிடன்ட்டு அங்கே போகண்டு சொந்தக்கார பிள்ளைங்களை மச்சான் முறை போக போகிறேன் நீ படங்க விரிச்சு இந்த பிள்ளாம வெட்டி கொண்டு போடுமா ஆண்டி என்ன போட்டாச்சு என்ன சரி பாப்பா நம்ம இந்த தரம் அடுத்த நம்ம இதை உங்களுக்கு டப்பாதுக்காக கண்டிப்பாக விளையும் விளை வைப்போம் என்னென்னு சொல்கிற அவள் கவனி அதை
என்ன எந்த வேலையும் தான் நம்ம ஒன்று செய்யக்குள்ள நல்லா வராட்டி மனசு உடைஞ்சிருமே வயலுக்கே போகிறல அதோட விருப்பம் இல்லாமல் போயிடும் அப்படி தான் ஆகுது. எதிர்பார்த்த உழைச்சி இருந்தில்ல இந்த வெள்ளம் மக்கள் மோசமாக போயிடும். அதில் வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் போயிட்டு போயிருக்கேனே. இப்போ என்ன வட்டி கொண்டு போட்டிக்கும் நாளைக்கு ஒரு வயலில் காய்ச்ச சரி நீங்கள் நல்லா விளைஞ்சிட்டது ஒரு வயலில் காய்ச்ச வேணும் வேறு விளைஞ்சிட்டது. வெட்டு டைமும் லேட் ஆகிதானே. ஆனால் உங்களோட உண்மையிலே வெட்டுறேன்னு சொன்னால் ஒரு 1ஆம் தேதி அப்படி வெட்டிக்கலாம் படிவா வெட்டிக்கணுமா இந்த மிஷின் குழப்பம். அது வந்து அவங்களோட அந்த பிரச்சனை இது என்னோட அமைப்பு என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஆளில் பார்த்தோம்னு சொன்னால் மிச்சாக்கிற வயல் பாதிக்கப்படும் தானே. நான் விதைக்க கூட முந்திட்டேன் ஐயா, ஊருக்கு முந்திட்டேன். அதுதான் பிரச்சனை. 10ஆம் மாதம் 15ஆம் தேதி வச்சு கொடுத்தேன். என்ன பிரச்சனை இங்கே ஊர்லாக்கியாக முந்தி விதைக்கணும்னு சொன்னால் ஜான பிரச்சனை என்னென்னு சொன்னால் இப்போ என்னண்டா 2ஆம் மாதம் 26ஆம் தேதி வச்சு வெட்டுனேன். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ லேட்டாக விதைக்கணும். இப்போ கிடையாது அடிலானியாக கிடையாது 20 போகணும் காவலுக்கு 5 ரூபாய்க்கு நிற்கணும் ஜான வடி இருந்து இல்லாட்டியே ஃபுல்லாக அடிச்சுட்டும். அதனால முந்தி விதைக்கிற பயத்தில் நமக்கு முந்தி வெட்டின உடனே அது முந்தி விதைச்சா இன்னொரு நட்டம் என்னென்னு சொன்னால் வேற விளைஞ்சிரும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறான் என்ன உண்மையாக இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்குரிய பலன் கிடைக்கிது அவனுக்கு. உண்மையிலே நஷ்டம் தானே. உண்மையிலே மக்களை பார்த்துப்பீங்க நெல்லை கொண்டு சேர்த்தாச்சு. நாங்கள் இப்போ மூடியேனே இன்றைக்கி இதை மூடி போட்டு நாளைக்கு காலையில் சிறந்து ஒரு வயல் ஒரு 10 மணி போல் சிறந்து விட்டு காய வச்சு போட்டு அப்படியே கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு உண்மையிலே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன். உண்மையாக எவ்வளோ கஷ்டப்படுங்க பாருங்கள். ரதியம்மா வெட்டி நான் வெட்டி எங்கள் டிலானி மிஷினில் ஏற்றி கொண்டு கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம் ஏன்னா ஷானு என்ன ஜவன் ஷானு பார்த்துருந்தவனே ஷானோட காலையும் காட்டுங்க கொண்டா ஷானு ஷானோட ஷானு பாவம் கடும்பேல அவனுக்கு பாவம் வயலுக்கு ஓடி தெரிஞ்சோண்டா ஃபுல்லா அவன். அதுக்குள்ள ஒரு குருவியை பார்க்கல நாங்கள் பிடிக்கலடாப்பா சரி மிஸ் ஆயிடுறோம் அந்த குருவி ஓடி தெரிஞ்சேனே அது ஃபைத்து அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன வீடியோ முடிக்கிற தருணத்துக்கு வந்து வீடியோ முடிக்கிற தருவாயிலுக்கு வந்திருக்கும். உண்மையிலே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனில் வருமென்று சொல்லிக்கொண்டு விடைபெற்று சொல்லுங்கள்.